என்னங்க இன்னும் ஆளையே காணோம். ஒரு வழியா எங்க சின்ன அண்ணியே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஆமா, கல்யாணம் முடிஞ்சோடதான் நிம்மதியா இருக்கு. சரி, பொண்ணு மாப்பிளையும் உள்ள வாங்க. அது எப்படி உள்ள விடுவேன்? தட்டுல ஏதாவது வச்சாதான் உள்ள விடுவேன். மீனா சும்மா இரு, கோச்சுக்கு போறான். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அது எப்படி உங்க தம்பி கொச்சுப்பாரு? எனக்கு கொழுந்தனாரு, இந்த பக்கம் என் தங்கச்சி புருஷன். எனக்கு 2 உரிமை. தட்டுல எதுவும் வைக்காம உள்ள போக முடியாது. பரவாயில்ல, மீனா அன்னைக்கு நல்ல தைரியம் தான். இந்தாங்க அண்ணி, வாங்கிக்கங்க. என்னது 500 ரூபாய் கட்டு 2ஆ? அப்பா, இப்படின்னு எத்தனை ஆரத்தி வேணாலும் எடுக்கலாம். இன்னும் ஆதி கிருஷ்ணா ஃபங்க்ஷன் என்ன வந்தாலும் சரி, நான் தான் ஆரத்தி எடுப்பேன். அண்ணா, அப்ப நானே ஆரத்தி எடுத்திருக்கலாமோ? அம்மா தான் இந்த வீட்டு மருமக தான் எடுக்கணும்ட்டாங்க. இல்லனா நான் தான் எடுத்திருப்பேன். உனக்கு இல்லாததாடா? அண்ணே, நீ எனக்குன்னா எவ்வளவு நாள கொடுப்ப? இருந்தாலும் இந்த முறை செய்யறதுல நீ நானும் போட்டி போட்டு செய்யறதுதான் சந்தோஷமே. யார் வீட்லயும் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க, ஆனா முறை செய்யறத மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரும் உள்ள போகலாம் வாங்க. மீனா, அந்த ஆரத்தி எடுத்துட்டு போய் தெரு ஓரத்துல கொட்டிடுமா? சரிங்க அத்தை. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. 2 பேரும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. சரிங்க அத்தை. முத்து, உன் மாமியா உன் புருஷன் யாரையுமே காணோம். அம்மா, நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வண்டியில வந்துடுறோம் நாங்க. ஆனா இன்னும் ஆளை காணோம். இதுக்குதான் சுப்பு நான் அப்பவே சொன்னேன், இருந்து எல்லாம் ஒரே டைம் கிளம்பி வரலான்னு. நீ தான் நல்ல நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்ட்டு. ஏங்க, நம்மளை விட பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அக்கறை இருக்கணும். நல்ல நேரத்துல பொண்ணு வாழ போற வீட்டுக்குள்ள போகணுமேனு. இவங்க வீட்டுல என்னடானா இன்னும் வீட்டுக்குள்ள வரல. நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்ணாம பொண்ணும் அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்துட்டோமே, கோவப்படுவாங்களோ? அதெல்லாம் கோவப்பட மாட்டாங்கப்பா, புரிஞ்சுப்பாங்க. நல்ல நேரத்துக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள வரணும்ல, வாசல்லேயே நிப்பாட்டி வைக்க முடியும். அதுவும் சரிதான். சரிப்பா கிருஷ்ணா, நீங்க 2 பேரும் உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அம்மாவும் அண்ணியும் வருவாங்க, சரியா? ஓகே தாத்தா, வா ரூம் போலாம். சமந்தி சீக்கிரம் வந்துடலாம் நினைச்சோம், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால என்ன, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சமந்தி, கிளம்ப வேண்டியதுதான். மண்டபத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது, பொருள்கள் கிடந்தது, எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சுல? பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்பதான் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, உடனே வீட்டுக்கு கிளம்புறேங்கிறீங்க. இருங்க, காஃபி குடிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நைட்டு போல வீட்டுக்கு போங்க. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்லை சமந்தி, வீட்டில் வேலை இருக்கு. கல்யாண வேலைன்னு ஒரு வாரமா இதிலே போயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். முத்து, பால் மழெல்லாம் கொடுக்கணும்லாமா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓ சரி சரி, நாங்கள் வர்ற வரைக்கும் காத்திருப்பியன்னு நினச்சோம். எவ்வளோ நேரம் சம்மந்தி? நாளைக்கு வரைக்குமா? இல்லை, சீக்கிரம் வந்துடலான்னு நினச்சோம், லேட் ஆகி போச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வருது, நல்ல நேரத்தில் வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் இறக்கி விட்டுட்டு பாலமலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயிருக்கணும். இல்லைனா நம்பிக்கை இருக்க ஆளை விட்டு மண்டபத்தில் இருக்கிற பொருளெல்லாம் வீட்டுக்கு ஏற்றி விட்டுருக்கணும். 2யுமே செய்யலை. பொண்ணு மாப்பிள்ளையும் அனுப்பிட்டு எனக்கு என்னன்னு இருந்துக்கிட்டீங்க. பொருளெல்லாம் ஏற்றி அனுப்பிட்டு யாரோ கல்யாணம் கேட்க வந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வந்துட்டு நாங்கள் வேற உங்களுக்காக காத்திருக்கலன்னு எங்கள் மேலே குற்றம் சொல்லி மேல் குதிரை ஏறினா என்னங்க அர்த்தம்? அம்மா விடுங்கம்மா. அம்மா, அன்னி கொடுக்கணும்னு ஒரு கிஃப்ட் வச்சிருந்தீங்கல்ல, கொடுத்துட்டீங்களா? இல்லடி, இனிமே தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? அன்னி வீட்டுக்குள்ளே வரும்போது கிஃப்ட் கொடுக்கணும். நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து 1 மணி நேரம் ஆக போகுது, போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன் நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதை இங்கேயே இருந்துட்டு. சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்க கையை விடுங்க, யாராவது வர போகிறாங்க. அமைதியா ரெடி. என்ன, இப்போதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஆமா, இவ்வளவு நாளும் நீ எப்படியோ, ஆனா இப்ப நீ கிருஷ்ணா பண்டாட்டில. இங்கிலாந்து இளவரசியை கூட கல்யாணம் பண்ணிடலாம், ஆனா ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கெஞ்சல். ஒரு நிமிஷம். போராட்டம் சுத்த விட்டது அதெல்லாம் ஓகே. கெஞ்சல் சொல்றீங்க? நீங்க எப்ப என்கிட்ட கெஞ்சினீங்க? எப்ப பார்த்தாலும் மிரட்ட தான் செய்வீங்க. ஏண்டி, உங்ககிட்ட நான் கெஞ்சவே இல்லையா? எப்ப கெஞ்சினீங்க? நல்லா யோசிச்சு பாரு, எப்ப கெஞ்சினேன்னு தெரியும். எனக்கு நீங்க கெஞ்சினதுலாம் ஞாபகம் இல்ல, எப்ப பார்த்தாலும் மெஞ்சினதுதான் ஞாபகம் இருக்கு. ஏய், எதுக்கடி கைக்குள்ள கூச்சம் காட்டுற? அதுவா, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கா, அதான் உங்க கையை பிடிச்சிருக்கு. ஹலோ மேடம், உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன். நீங்க பாக்குற பார்வை கடிச்சு திங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு நான் கையை பிடிச்சிருக்கிறது பிடிக்கலையா? உன் கையை பிடிக்கணும் தானே இவ்வளவு கஷ்டம். என் லைஃப்லயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப விடாமுயற்சி பண்ணி அது இதுன்னு பல்ட்டி அடிச்சு பண்ணது உன்னை கல்யாணம் பண்ணதுதான். நம்பிட்டேன். சரி, கையை விடுங்க, நான் கீழே போயிருக்கேன். நோ, சான்ஸே இல்ல, உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன். அப்பா, போதும் போதும், நம்பிட்டேன். சத்தியமாடி? சரிங்க, யாராவது மேல கூட வருவாங்க, வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? கையை விடுங்க. ஒருவேளை யாராவது இங்க வந்தா கூட யார் என்ன சொல்லிட முடியும்?
நீ ஏன் பொண்டாட்டி, உன் கைய பிடிக்க நான் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும்? கைய மட்டும் இல்ல, அப்படியே தூக்கி கூட கையில வச்சுப்ப. அப்புறம் அப்புறம் என்னடி, நான் சொன்னதையே திரும்ப சொல்ல போறியா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நீ என்ன வேணா சொல்லலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். நீங்க ரொம்ப மோசம். இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்புறம் நான் திரும்பி போயிடுவேன். எங்க போவ? அது ஓய், இந்த பக்கம் திரும்படி. மாலை மங்கும் நேரம் ஒரு முகம் கண்ணின் நோரம் உன்னை பார்த்து கொண்டு நின்றாலே போதும் என்றே தோன்றும். மாலை வந்தால் என்ன, வெயிலெட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போதை கேட்கும் நேரம் நேரம், நீயாய் தேகம் தேகம். தேகம். என்னங்க கை எடுங்க. மாட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? தெரியாத முசுக்குட்டி. வெளியே எல்லாரும் இருக்காங்க, வெளியே ராம மாதிரி இருந்துட்டு. என்னடி நக்கலா? நான் ராமன் தாண்டி, உன்னை தவிர எவளையும் தொட்டதில்ல, உன்னை தொடாம விட போறதும் இல்ல. ஏ முசுக்குட்டி, ம், ஐ லவ் யூ டி முசுக்குட்டி. ஐ லவ் யூங்க. உன்னை ஒண்ணு கூட யாராவது வர போறாங்க. யாரும் வர மாட்டாங்கடி. இப்போ என்னங்க வேணும்? இருந்தாலும் நீ பயங்கரமான ஆளுடி. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு கேக்குற. கிட்ட வராதீங்க, ஓடிடுங்க. கிட்ட வருவேன். அப்ப நான் கத்திடுவேன். கத்து. நிஜமா சத்தம் போடுவேன். உன் வாயிலேருந்து சத்தம் வராம இருக்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணா. ஐயோ அத்தை, தள்ளி போங்க. கிருஷ்ணா, ப்ரொடக்டிவ் மேனேஜர் வந்திருக்காருப்பா. உன்னை கூப்பிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு. இல்லை, அவன் இன்னைக்கு பிஸியாக இருப்பான்னு. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயங்கிறாரு. போய் என்னன்னு கேட்டு வரியாப்பா? ஐயோ, மறந்தே போயிட்டேமா. நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். சரி சரி, நீங்க ரெண்டே பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆதி இரு, கொஞ்ச நேரத்துல வந்துடுற. சரிங்க. ஐயோ, இந்த அம்மா கிட்ட தனியாக மாட்டிட்டேனே. இவங்க இன்னைக்கு என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. கடவுளே என்ன காப்பாத்து. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல, தலையெல்லாம் வலிக்கும். அதான் ரெஸ்ட் எடுங்கன்னு அனுப்பி வச்சேன். அடுத்து யாராவது வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வெயிலாக இருக்கிறதுனால யாரும் வரல. சரிங்க அத்தை. இந்த பாருமா, நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் என் கோவம் என் வீட்டில் இருக்கிறவங்களும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான். அதுக்காக அத்தை எதையும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு நினச்சிடாத, சரியா? சரிங்க. நான் கத்துறதுக்கும் கோவப்படுறதுக்கும் 1000 அர்த்தம் இருக்குமா. இந்த குடும்பத்தை நான் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் பணத்தை மாமா அப்புறம் என் 2 பசங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலுமே இந்த குடும்பம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. என் இஷ்டம் இல்லாமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பர்ஃபெக்டாக தானே இருக்கணும். இந்த பாரு, எனக்கு முதல்லேருந்தே உன்னை பிடிக்கல. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் கிருஷ்ணாக்கு உன்னையே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எது எப்படியோ கல்யாணம் நடந்துருச்சு. நீ இந்த வீட்டு மருமக. ஸோ இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுன்னு எல்லாம் உன்னையும் சார்ந்திருக்கு. இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக நடப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா அத்தை. இந்தம்மா, இதை வாங்கிக்க. என்னது அத்தை இது? இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக உள்ள வர்றப்ப உனக்கு கொடுக்கணும்னு நான் வாங்கி வச்சது. வாங்கிக்க. இதில் பிளாட்டினம் நகைகள் இருக்கு, பத்திரமா வச்சுக்க. இல்லைத்த, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? போட்டுக்கோமா, நல்லா இருக்கும். இது என்னோட கிஃப்ட் உனக்கு. கல்யாணம் நடந்து முதல்ல நீ வீட்டுக்குள்ள வரப்ப நான் உனக்குன்னு வாங்கி கொடுத்துருக்கேன். இல்லைத்த, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? இல்லைத்த, இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அப்புறம் தகுதி பார்த்து பொண்ணு எடுத்துருக்கணும். நான் நகையை கொடுத்தோன்னே ஆனு வாய் இடிச்சுக்கிட்டு வாங்கிட்டான்னு சொல்வீங்க. எதுக்கு தேவையில்லாது? எனக்கு வேணாத்த, நீங்கள் கொடுக்குற அன்பு மட்டும் போதும். என்னடி திமிரா? போனா போகுதுன்னு பொறுமையா போனா அதிகமாக பேசுகிற. என்ன சம்பந்தி, என்னாச்சு? இதை பாருங்க, உங்கள் பொண்ணுக்கு நகை வாங்கி வச்சிருக்கேன். அவள் வீட்டுக்குள்ள வந்து கொடுத்தா ஏதோ தகுதி அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. முதல்ல வீட்டுக்கு வந்து மாமியார் கொடுக்குறாங்களே, வாங்கி வச்ச போங்கிற மரியாதை தெரிஞ்சிருக்கா? அது சரி, நீங்க மரியாதையை சொல்லி வளர்த்துருந்தா அவளுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கும். ஐயோ பாவம், உங்களுக்கே மரியாதைனா என்னன்னு தெரியல, பின்ன உங்க பொண்ணுக்கு எப்படி தெரியும்? போதும் சம்பந்தி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க லிமிட்டை தாண்டி போறீங்க. என்ன லிமிட்டு? எங்களெல்லாம் ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தணும். அது வரைக்கும் அமைதியா இருந்தீங்க. இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால உங்க உண்மையான முகத்தை காட்டுறீங்க, அப்படித்தானே? அம்மா சும்மா இருங்கம்மா, வார்த்தையை விடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா, நீயும் கொஞ்சம் அமைதியா இருமா. தேவையில்லாம ஏதாவது பேசி ஆதிக்கு தான் கஷ்டம். ஆதிக்கு என்னடி கஷ்டம்? என்ன பண்ணிடுவாங்க அந்த பணக்கார பொம்பளை? கடிச்சு முழுங்கிடுவாளே என் மவளை. நானும் போனா போது பார்த்தா ரொம்ப தான் பேசிட்டாலேதா. என்ன அவ இவளா? இதை தாங்க சொல்றேன். அதாவது மானம் மரியாதை கௌரவம் இருக்கிற குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணா வயசுக்கு மூத்தவங்களோ இளையவங்களோ மரியாதை கொடுத்து பேசணும்னு தெரியும். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணல, என்ன சொல்லணும்? முத்து, என்ன இது? நீங்க எனக்கு அம்மா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு புரியலங்க. வீட்டுக்கு வந்த முத நாளே மாமியா கொடுக்கறத வேண்டான்னு சொல்றா. என்ன நெஞ்செழுத்தம் இவளுக்கு? அவ அப்படி சொல்றானா அதுக்கு காரணம் நீங்க தான். குத்தமல்ல நினைச்சு குறுக்கும். பாம்போட காலு பாம்புக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? இது நாங்களாம் நம்பணும்.
இதை பாருங்க, முதல்ல மெதுவா பேசுங்க. என் முன்னாடி சத்தமா பேசுறீங்க, அவ்வளவுதான். ஆமா, இவங்க வீடு பெரிய பார்லிமெண்ட், இல்ல சத்தமா பேசக்கூடாது. ரூல்ஸ் போடுறவ ரூல்ஸ். சந்தோஷமாடி, சந்தோஷமா? உங்க அம்மா முன்னாடி என் மரியாதை போற அளவுக்கு பேச வச்சுட்டல. அத்தை, நான் வேணான்னு மட்டும் தான் சொன்னேன். நீங்க தான் ஏதேதோ பேசி சத்தம் போட்டு எல்லாரையும் இங்க வர வச்சிட்டீங்க. ஆமாடி, ஆமா, நான் தான் சத்தம் போட்டேன். ஏன்னா எனக்கு பைத்தியம் பாரு, தன்னால கத்திக்கிட்டு கிடக்கேன். அப்படித்தானே? நீ எதுவும் செய்யல. சரியான நாடக குடும்பம். நீங்கெல்லாம் நாடகத்தில் நடிக்க போனா நல்ல வருமானம். இதோ பாருங்க, என் தங்கச்சி அமைதியா இருக்காங்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என்னடா தொங்கச்சிக்காரிக்கு வக்காலத்து வாங்க வர காணமேனு பார்த்தேன். வந்துட்டியா? என்ன இருந்தாலும் உன் குடும்பம், உன் குடும்பத்துக்கு சேராம இருப்ப, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இவ்வளவு நாளும் உன்னை நல்லவா நினைச்ச பத்தியா? என்னைய சொல்லணும். இவ அக்கா இவ்வளவு மாதிரி தானே இருப்ப. அம்மா பேசாதீங்கம்மா. என்னடி நீயே கூட்டு சேர்ந்துட்டியா? என் பொண்ணு அப்பவே சொன்னா, அவங்க பணக்காரங்கம்மா, அவங்களுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது, வேண்டாம்மாண்ணா. நான் தான் கேட்கவே இல்லை. அவ பேச்சு காது கொடுத்து கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா என் 2 பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஓ ஆமா ஆமா, 2 பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்போ உங்க அண்ணன் வீட்டில் பேசி முடிச்சிங்கல்ல, அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் மவனை கட்டிக்கிட்டா? இந்த பாருங்க அத்தை, என் தங்கச்சி மேல மட்டும் தப்பு கிடையாது, உங்க புள்ள மேலையும் தப்பு. அவர் தானே தாலி கட்டினாரு. ஆமா, உங்க தங்கச்சி ஒரு பொட்ட பிள்ளை நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் மயக்கிடலாம். உன் தங்கச்சி என் மவனை மயக்கிட்டா, அதான் என் மாமன் இவ பின்னாடியே சுத்துதான். இங்க பாருங்க, என் தங்கச்சி ஒன்றும் உங்க பையனை மிரட்டி தாலி கட்ட வைக்கல. உங்க பையன் தானே தாலி கட்டியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட கேளுங்க, என் தங்கச்சி கிட்ட கேட்காதீங்க. அப்படியே மாப்பிள்ள, அப்ப உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல, கல்யாண வீட்ல இருந்து ஓடி போயிட்டாலே 4 நாள் கழிச்சு தானே வந்தா? அந்த 4 நாள் உங்க தங்கச்சி எங்க இருந்தா? இதோ பாருங்க, நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன மாப்பிள்ள திடீர்னு எப்படி சொல்றீங்க மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்கன்னு? நீங்க யார் எவ்வளவு நேரம் எதிரி மாதிரி பேசுறீங்களோ அவளோட அண்ணனா. அவளுக்கு தகுதி இல்லைன்னா எனக்கும் தகுதி கிடையாது. எல்லாம் என்னாலதான்டா, என்னாலதான். சின்ன மாப்பிள்ள கேட்காரேன்னு, நல்ல பையனா இருக்காரேன்னு ஆதிய கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். ஏன் தப்பு தான், எல்லாம் ஏன் தப்பு தான். இல்லைனா இந்த மாதிரி ரோட்ல போறவங்ககிட்ட எல்லாம் கிளி வாங்கணும்னு நம்ம தலையெழுத்தா? யாரை பார்த்து ரோட்ல போறவங்கன்னு சொன்னீங்க? இந்த ரோட்ல போறவங்க வீட்டுல எதுக்கு உங்க 2 பொண்ணுங்களை விட்டுட்டு போயிருக்கீங்க? கூட்டிட்டு போங்க தாராளமா. என் 2 பொண்ணுங்களையும் நான் கூட்டிட்டு போறேன். உங்க பொண்ணை உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. ஆமாத்த, அம்மா சொல்றது கரெக்டு தான். நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எங்கள் குடும்பத்தை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் சரி சரி சரின்னு பொறுத்து போயாச்சு. அப்படி உங்களை விட எதிர நாங்கள் குறைஞ்சு போயிட்டோம். உங்களை மாதிரி நாங்களும் மனுஷங்க தான். உங்களை விட கௌரவமாக வாழ்கிறவங்க தான். உங்களுக்கு எங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். உங்கள்கிட்ட 10 தலைமுறைக்கு காசு பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க. எங்கிட்ட இந்த தலைமுறைக்கு தேவையானதையே உழைச்சி தேட வேண்டியிருக்கு. இந்த பணம் மட்டும்தான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். மற்றபடி உங்களுக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. இந்த பாரடி, கல்யாணம் நடந்து வந்த அன்னைக்கே எனக்கு இருந்த மதிப்பெல்லாம் குறைச்சிட்டல. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் மூஞ்சிலே முழிக்காத. என்னச்சுமா? என்னடி, எது கலரு? உங்ககிட்ட தான் கேக்குறேன், எது கலருன்னு. கண்ணை தொடடி. இங்க என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? ஆமா, நீங்களாவது சொல்லுங்க. ஒன்னும் இல்லடா, இவளுக்கு ஒரு gift கொடுக்க வந்தேன், வாங்க மாட்டேன்ட்டா. அவ பேச நான் பேச கொஞ்சம் பேச்சாயிடுச்சு. இவங்க வீட்ல எப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்க தெரியுமா? சரி சுப்லட்சுமி, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க, அன்னைக்கு நீங்கள் நானும் போயிட்டு ஒரு பிளாட்டினம் நகை செட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அதை கொடுக்க தான் வந்தேன். நகையை கொடுத்ததுக்கா சண்டை? என்ன பெரிய மருமக தனக்கு கொடுக்கலன்னு கேக்குறாளா? மாமா, நான்லாம் ஒன்றும் சண்டை போடலை. ஆதி, நகை பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ, பிடிக்கலையா இந்த நகை செட்டு பிடிக்கலன்னு சொல்லு. ஆனா அன்பா கொடுக்கறத வாங்கிக்கணுமா? எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்? இந்த பாருங்கண்ணே, விவரம் தெரியாம பேசாதீங்க. உங்க பொண்டாட்டி என் சம்மந்தி கல்யாண மண்டபத்துல என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டு ஆமி என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஆமா ஆமா தகுதி இல்ல, என் பையன் விரும்பிட்டான், என்ன பண்ணேன்னு என் பொண்ணை இன்னும் மோசமா பேசினாங்க. 200 பவுன் கடைசி நேரத்துல போடுங்கன்னு கேட்டாங்க. சரி, நாங்களும் சரி ஊர்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு கேட்காங்க போலன்னு சந்தோஷமா தான் போட்டோம். அதையும் அவங்க கிட்ட சொல்லி 200 பவுன் போட முடியலன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன், அவங்கள பார்க்க எனக்கு சிரிப்பா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்து சிரிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் மனசு ஜென்மமா? ஆமா ஆமா, நீங்களாம் மனுஷ ஜென்மம் இல்ல, நீங்களாம் தெய்வீக பிறவிங்க. என் கால் எடுத்து வைக்க கூட உங்க வீடு தகுதி கிடையாது. என் நேரம் என் மவனுக்கு உங்க வீட்டு பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு. எதை பார்த்து பிடிச்சதோ யாருக்கு தெரியும்? எல்லாரும் நிறுத்துங்க. இது வரைக்கும் எது எப்படியோ, இப்ப அவ என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்ல. அது அவளை பெத்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன பெத்தவங்களா இருந்தாலும் சரி, அவளை என்ன கேட்கனாலும் நான் தான் கேள்வி கேட்கணும். என்ன எது கேட்கனாலும் அவ தான் கேட்கணும். நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகலாம். என்னடா உன்னை முந்தானையில அதுக்குள்ள முடிஞ்சிட்டாலோ? அதுக்குள்ள பொண்டாட்டி தாச மாதிரி பேசுற? சுப்லட்சுமி, நீ பேசுறது தப்பு. கல்யாணம் நடந்துட்டா எல்லாரும் அவன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான், கேட்கணும். ஏங்க என்ன கல்யாணம் பண்ணீங்க? பாருங்க எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இதுக்குதான் ஆரம்பத்திலேயே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்.
கேட்டிங்களா? அழாத மொசக்குட்டி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு நான் இருக்கேன்ல, அழாத ப்ளீஸ். ஆமா, ஆனா உடனே அழுது நடிச்சிடுறா. நமக்கு இந்த பாலா போனா அழுக வர மாட்டேங்குது. என்ன நடிப்பு! அம்மா, நீங்க மத்தவங்கள்ட்ட பேச மாட்டீங்கம்மா. என்னாச்சுமா உங்களுக்கு? என்ன செய்யப்பா, நம்மள ஒருத்தங்க பேசும்போது நம்ம பேசிதானே ஆக வேண்டியிருக்கு. ஏன் மாடி பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணல, அவளுக்கு வெல்கம் gift கொடுக்க தான் வந்தேன். ஏன் நேரம் எதுக்கு வந்தேன்னு இப்பதான் தோணுது. சரிம்மா, அவ இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கா. கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இவ்வளவு நாள் இவ எப்படி நடந்தான்னு பார்த்தாலே தெரியுது இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி நடப்பானு. இவ கூட பிறந்தவ தானே மீனா. அவ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கா. இவ ஆளு, இவ குணமும். அம்மா, நீங்க பேசுறது எனக்கே பிடிக்கல. இதோட விட்டுருங்க. என்னடா விடணும்? ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றதே தப்புமா. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அண்ணி வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க தாங்குனீங்க. ஆனா ஏன் கல்யாணம் நடந்து ஏன் பொண்டாட்டி வந்த உடனே முதல் நாளே அவளை கொடுமைப்படுத்துறீங்க. என்ன, நான் அவளை குடும்பப்படுத்துறேனா? கிருஷ்ணா, நீயாடா சொல்ற? உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டியாடா? இதோ பாருங்கம்மா, எனக்கு நீங்களும் அவ்வளவு ஒண்ணுதான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அவ ஏன் பொண்டாட்டி. அவ என்ன நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மானம், வெக்கம், கௌரவம் எல்லாம் இருக்கு. அவ கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் வந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்போ என்ன எல்லாரும் மரியாதை இல்லாம நடத்தினா பரவாயில்ல, ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல் வந்தா பரவாயில்ல, அப்படித்தானடா? ஆமா, இது உங்க வீடு. அவ உங்க மருமக. நீங்க என்ன உண்மையாவே விரும்புறதா இருந்தா, உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருந்தா என் பொண்டாட்டி இப்படி நடந்துருக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த கிருஷ்ணாவுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அது இந்த கிருஷ்ணா பொண்டாட்டிக்கும் கிடைக்கணும். எங்கேயாவது எதுலயாவது கௌரவ குறைச்சல் வந்தது, அவளை யாராவது கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி.